Hello Makkaleehh, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாகவே நிறையவே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே ஹரிசாண்டலாக ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வீடியோவெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, எந்த ஆப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறது, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணால் குவாலிட்டி லாஸ் இல்லாமல் கம்மியான சைஸில் நம்மளால் வீடியோ ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறது நம்ம ஃபோன்லேயே பண்ணலாம், கம்ப்யூட்டரில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் ஃபோன்லேயே அதை நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு ஆப் தான். ஆக்சுவலாக அந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த ஆப்பில் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களால் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் ஸ்டில் ப்ரோ வெர்ஷன்ஸை சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி வாங்க முடியும். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை அடிச்சிங்க அப்படின்னு நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்ன அப்படின்னா அலைன் மோஷன். ஸோ இந்த அலைன் மோஷன் ஆப்பை நான் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஆப் சீரிஸ்லேயே ஃபீச்சர் பண்ணியிருந்தேன். கீழே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்புறம் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே இந்த ஆப் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் போக முடியும். ஸோ கான்ஃபிகரேஷன் முடிஞ்ச உடனே இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. தென் இங்கே FPS அதாவது ஃப்ரேம் ரேட் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் இது நீங்கள் 60 FPSக்கு மாட்டிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா ஒரு வீடியோவோட சைஸ் குறையணும் அப்படின்னா அதோட ரெசல்யூஷன் கண்டிப்பாக குறைஞ்சாகணும். உங்களோட மொபைலுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே என்ன ரெசல்யூஷன் கொடுக்குறேனோ அதே ரெசல்யூஷன் நீங்கள் கொடுங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கிற பென்சில் மாதிரி ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே லிங்க் பண்ணியிருக்க ஆப்ஷனை டேப் பண்ணி எடுத்துருங்க. தென் ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸில் 600 அப்படின்னு டைப் பண்ணிங்க. தென் செகண்ட் இருக்கிற பாக்ஸில் 1300 டைப் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோவை ஹரிசாண்டலாக மாற்றணுமோ ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் டேப்பை கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்ஷன்ஸில் போய் அந்த வீடியோவை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ உள்ளே கொண்டு வரேன். ஸோ இதை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை தொட்டு அந்த சர்க்கிளை ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 90 டிகிரி கரெக்டாக அதை வச்சுருங்க. 90 டிகிரிக்கு வச்ச உடனே அதுக்கு அடுத்த ஆப்ஷன் கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இது அப்படியே நீங்கள் நகர்த்துனீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும். உங்களோட அந்த ப்ராஜெக்டோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே அளவு சைஸ் இதை நீங்கள் அப்படியே ப்ளஸ் பண்ணி கூட்டிக்கோங்க. அந்த ஒயிட் பார் ஃபுல்லாக மறைய அளவு கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக என்லார்ஜ் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் ஃபுல் சாங்காக கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடியோவை கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் டேப் பண்ணி இங்கே நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோவை கட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய் ஆட் எஃபெக்ட்ஸில் இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் அதெல்லாமே வச்சு நீங்கள் உங்கள் வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிட்ட ஒரு எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோ அப்படின்றதுக்கு சைடில் ஒரு ஆரோ இருக்கும், அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவோட சைஸ் இப்போ அப்ராக்சிமேட்டாக 21 MBயில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் நம்ம வைக்கணும் அப்படின்னா ஒரு 7 MBக்குள்ளே அந்த வீடியோ இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ கம்ப்ரஸ் ஆனாலும் நமக்கு குவாலிட்டி லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நம்ம 7 MBக்குள்ளே மாற்றணும் அப்படின்னா கீழே குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்லைட் இருக்கும். உங்களுக்கு 7 MB வர்ற அளவு நீங்கள் அதை குறைச்சிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ 7.1 MB இருக்குது. இப்போ நீங்கள் குறைச்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த வீடியோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலில் இது ப்ளே ஆகும். அதுபோக வீடியோட குவாலிட்டியும் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்காது, அதே நேரத்தில் சைஸும் குறைஞ்சிருக்கும். சேவ்னு கொடுத்து இந்த வீடியோ நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஷேர்னு கொடுத்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் இல்லாமல் இருக்கும், அதே நேரத்தில் வீடியோவோட சைஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இதை பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான குவாலிட்டியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இதை யூஸ் பண்ணி தான் நிறையவே டெலகிராம் சேனல்ஸ் அப்புறம் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு டிஸ்லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் அந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன்.
Until then, this is Orvi from Marvi Tech Tamil signing off.